Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 970வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேஸோட ஒரு வீடியோ நம்ம டெக் நியூஸ் சேனலில். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபேஸோடு வர வீடியோ பிடிச்சிருக்கா, ஃபேஸ் இல்லாமல் வர வீடியோ பிடிச்சிருக்கா, அல்லது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லையா, எது கரெக்டாக எது நல்லா இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு முடிவு பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போறது என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. குறிப்பா ரெட்மியோட நோட் 13 சீரிஸ் பத்தி அப்டேட் வந்திருக்கு. நாட் 3யோட லான்ச் டேட், அஃபிஷியல் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னமும் பல அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஒன்பிளஸோட நாட் 3 இந்தியா லான்ச் ஜூன்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஜூலைல இருக்கும் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. இப்பவுமே இந்தியாவுக்கு வர போறோம் அப்படின்னு தான் டீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எத்தனை நாடா நீங்க டீஸ் பண்ணுவீங்க, டேட்டா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் பட்ஸ் 2R இந்த TWS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 5ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் நாட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 5ஆம் தேதி தான் லான்ச் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு லான்ச் இவெண்ட்ல மொத்தமாக லான்ச் பண்ணுறது ஒன்பிளஸ்க்கு கை வந்த கலை. ஸோ ஒன்பிளஸோட நாட் 3 ஜூலை 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இது கூடயே எதிர்பார்க்காத மாதிரி ஒன்பிளஸோட நாட் CE3 இந்த மொபைலும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஏன்னா லீக்ஸ் வந்திருக்கு, ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 ப்ராடக்ட்ஸ் வர 5ஆம் தேதி இந்தியாவில் ஒன்பிளஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து ரியல்மியோட Realme Narzo 60. இதை பார்க்கும்போது, இதனோட லீக்ஸை பார்க்கும்போது இந்த மொபைல் எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் Narzo 60 மட்டும் இல்லையா, 60 ப்ரோவும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, கடுப்பேற்றுற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. புதுசாக பண்ணுறது என்ன தெரியுமா, கம்மி ப்ரைஸில் இவங்க 1 TB வேரியன்ட் எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைலில் ஒரு 1 TB ஹையர் வெர்ஷனும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 61 டிகிரி கர்வ்ட் எட்ஜஸோட இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ரியல்மியோட Realme 11 Pro சேம் மொபைலை மறுபடியும் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. அந்த மொபைல் தான் Narzo 50 இல்லை Narzo 60 அப்படின்ற பேரில் எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸ்பெக்ஸை ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து Xiaomiலேருந்து என்னன்னா ரெட்மியோட மொபைல் சாமாங்க. என்னடா இது, ரெட்மியோட நோட் 12 சீரியஸ் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் நோட் 13 சீரியஸ் பற்றி எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நோட் 13 சீரிஸ் பற்றி டீட்டெயில் வந்திருக்கு. ஆமாம், இந்த மொபைல் IMEI டேட்டா பேஸில் லிஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சோம், ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகுமா. இதை பற்றின ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வரலங்க. ஆனால் எனக்கு தோன்றது என்ன தெரியுமா, இப்போ வரல மீடியாடெக்கோட அந்த 6000 அந்த மாதிரியான ப்ராசரோட ஒரு காவ் டிஸ்பிளேயோட தான் இந்த மொபைல் செட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த டைம் ஃப்ரேமில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ஜியோலேருந்து ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம், ஜியோலேருந்து ஒரு 5G ஃபோன் எட்டு வர போகிறாங்க அப்படின்றத. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஜியோவோட 5G ஃபோனுக்கான இமேஜ் லீக்ஸ் வந்திருக்கு. ஃபோன் இந்த மாதிரி தான் இருக்குமா, டிசைன் வைஸாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்பெக்ஸ் வைஸாகவுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகனோட 480+ அப்படின்ற ஒரு ப்ராசர் 5G ப்ராசர் கொடுக்க போகிறாங்க. 5G மொபைல்ன்றதுனால கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கும், 13 MPக்கான மெயின் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரா மட்டும் அதிகப்படுத்தி இருக்கலாம். இது போக எப்போ மாதிரி அந்த HD டிஸ்பிளேயோட தான் கொண்டு வருவாங்க, பெருசான சேஞ்சஸ் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்திருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபாய் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஓகேயான மொபைலாக இருக்கும். ஏன்னா ஜியோ என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து ஒரு ஓகேயான மொபைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 10,000 ரூபாய் இருந்ததுன்னா பார்க்கலாம் இந்த மொபைல். அதாவது ஜியோவோட 5G மொபைலுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, உங்களோட ப்ரைஸிங்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஆப்பிள் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. என்ன தெரியுமா, ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் கிரெடிட், ஆப்பிள் பேலாம் இந்தியாவில் இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் கதறிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்பிள் வந்து HDFCயோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசியிருக்கவே செய்கிறாங்க ஆப்பிளோட CEO. இதில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆப்பிள் வந்து HDFCயோட டைப் பண்ணிட்டு ஆப்பிள் கிரெடிட் கார்டு அது போக ஆப்பிள் பேயை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஆப்பிள் கிரெடிட் கார்டு, ஆப்பிள் பே குறிப்பாக இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது. ஸோ வந்ததுன்னா சூப்பராக இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஆப்பிள்லேருந்து பேக் டு யூனிவர்சிட்டி ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பார்த்தோன்னே எப்போவுமே ஆப்பிள் பெருசாக ஆஃபர் கொண்டு வர மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆஃபர் அந்த மாதிரி இல்லை. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஆஃபர். ஏன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அது போக டீச்சர்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பவும் மாதிரி தான். அது போக நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடுறீங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கிறத விட 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக மேக் புக்ஸ் எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மேக் புக்ஸோட லிஸ்ட்டை ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன்.
எவ்வளோ ப்ரைஸ் கட் ஆயிருக்குன்னு பாருங்க. சமீபமாக லான்ச் ஆன மேக்புக்கோட அந்த 15 இன்ச் வெர்ஷன் கூட உங்களுக்கு 10,000 ரூபாய் கம்மியாக இருக்கு. 35,000 ரூபாய் லான்ச் ஆயிருந்துச்சுங்க. 25,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமா ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் டிராப்ல கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ ஆப்பிளோட என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. சூப்பரான ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த 15 இன்ச் லேப்டாப் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா லேப்டாப்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாத்துக்குமே விலை கம்மி பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.